வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலிடாஸ் லைஃப் ஸ்டைல். இது நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாஜ்மஹால் விளாக் தாங்க. இந்தியாவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச இடம் எது அப்படின்னு கேட்டால் அது தாஜ்மஹால் தான். நம்ம லைஃப்பில் ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக பார்த்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்போம். உங்களுக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்குது அண்ட் போகிறதுக்கான பிளான் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு சூப்பரான ஒரு கைடன்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரிஜினல் சவுண்ட்ஸ் வந்து அப்படியே கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேங்க. ஏன்னா நிறைய பேரால் ஒரு வேளை போக முடியாமல் இருந்தால் கூட வர்ச்சுவலாக நீங்கள் என்னோடய ட்ராவல் பண்ணுறப்போ உங்களுக்கு நேரில் பார்த்து ஒரு ஃபீல் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். தாஜ்மஹாலுக்குள்ளே போகிறதுக்கு மொத்தம் 4 கேட்ஸ் இருக்குது. நீங்கள் 4 கேட்டில் எந்த கேட் வழியாக வேணால் போகலாம். நாங்கள் போனது வந்து சவுத் கேட். ஸோ சவுத் கேட்டில் நீங்கள் போகிறப்போ ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து உங்களுக்கு தாஜ்மஹாலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு வண்டி இருக்குது, கார்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ரைவேட் கார்டிஸ் எதுவுமே வந்து தாஜ்மஹால் என்ட்ரன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கவர்மெண்ட்டோட டிக்கெட் கவுண்டர் அங்கே இருக்குங்க. அங்கே மட்டும்தான் நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். ஸோ அது வந்து 20 ருபீஸ் ஆகும். நீங்கள் அந்த டிக்கெட் யூஸ் பண்ணுறப்ப கவர்மெண்ட்டோட வெஹிக்கிள் வந்து உங்களை டைரெக்டாக தாஜ்மஹாலோட என்ட்ரன்ஸ்க்கே வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ நாங்கள் வந்து தப்பான காடியில் போனதுனால பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து நடந்து போக வேண்டியது இருக்குன்னு. ஸோ இதுவும் ஒரு ஜாலி தான். நிறைய ஷாப்ஸ் இருக்கும், ஹாட் சாயாக இருக்கும், இங்கே குடிச்சிட்டு போகலாம். பட் இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த வெஹிக்கிள் தான் வந்து என்ட்ரன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுற வெஹிக்கிள். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வெஹிக்கிள்லேருந்து நம்ம வந்து இறங்கினதுக்கப்புறமா இங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. அந்த டிக்கெட் கவுண்டரில் நம்ம டிக்கெட் எடுத்தால் தான் தாஜ்மஹாலுக்குள்ளே நம்மளால் என்ட்ரு பண்ண முடியும். டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்து முடிச்சுட்டு நம்ம உள்ளே போகிறப்ப இங்கே ஒரு செக்யூரிட்டி செக்கிங் நடக்குங்க. அந்த செக்யூரிட்டி செக்கிங் முடிச்சுட்டு நம்ம தாஜ்மஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். தாஜ்மஹாலுக்குள்ளே நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குங்க. அது வந்து நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க, வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நம்மளோட ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக எத்தனை பேர் போகிறோமோ எல்லாருமே நம்மளோட ஒரிஜினல் ஆதார் கார்டு வந்து எடுத்துகிட்டு போகணும். சப்போஸ் நீங்கள் ஃபாரினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து கேட்பாங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி, தாஜ்மஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்றது கண்டிப்பாக ஒரு வாட்டி வெப்சைட்ஸில் செக் பண்ணிவிட்டு போகிறது பெட்டர். அப்புறமா இங்கே வந்து உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் நிறைய செல்ஃபி ஸ்பாட்ஸ் இருக்கும், நம்ம அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அது பற்றின தாஜ்மஹால் பற்றின விளக்கங்கள் வந்து நிறைய போர்ட்ஸில் இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ்க்கு, அதாவது என்ட்ரன்ஸுக்கு உள்ளே க்ராஸ் பண்ணி நம்ம தாஜ்மஹாலுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு வந்தாச்சு. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேங்க. இது வந்து ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்ஸ் மட்டும் இல்லாமல் தாஜ்மஹாலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டைல்ஸ் தான். ஸோ இந்த சுவர்களில் செய்யப்பட்டிருக்கிற வேலைப்பாடுகள் எல்லாமே டைல்ஸ் வந்து தனித்தனியாக ஒட்டியிருக்காங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த டிசைனில் இருக்கிற ஒவ்வொரு டைலுமே வந்து குட்டி குட்டியாக அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அதை வந்து ஒட்டியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு மைன்யூட்டான ஒரு ஒர்க் அவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது நம்ம வந்து தாஜ்மஹால் போகிறதுக்கு முன்னாடி நம்ம படித்தப்போ இருந்ததை விட நேரில் போய் பார்க்குறப்ப இந்த ஒவ்வொரு டிசைனுக்கும் டிசைன்ஸ்லேயுமே இருக்கிற இந்த சின்ன சின்ன டைல்ஸ் எல்லாமே எவ்வளோ அழகாக யூனிஃபார்மாக கட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அண்ட் இப்போ நான் காமிக்கிறதும் அதே மாதிரி தாங்க. இது பெயிண்டிங்ஸ் கிடையாது, இது டைல்ஸ் தான். ஸோ இந்த டைல்ஸை வந்து ரொம்ப அழகாக யூனிஃபார்மாக கட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாக், ஒயிட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கட் பண்ணி அதை வந்து ஒட்டியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே மேலே தெரியுது பார்த்தீங்களா, பூ மாதிரி வேலைப்பாடுகள், அதுவும் கூட இதே மாதிரி டைல்ஸ் இருக்குது தான். ஸோ அந்த காலத்திலேயே வந்து எவ்வளோ அழகாக பெயிண்டிங்ஸ் இல்லாமல் இவ்வளோ மைன்யூட்டான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு இல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒரு சுவர் வழியாக பார்க்குறப்ப தாஜ்மஹால் தூரத்தில் இருந்தாலும் நமக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். இந்த வியூ பார்க்குறது தாங்க ஒரு வாவ் மொமெண்ட். நம்ம வந்து பிக்சர்ஸில் மட்டுமே பார்த்துருக்குற இந்த ஒரு வியூ வந்து நேரில் பார்க்குறப்ப உண்மையிலேயே ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நீங்களும் இப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
தாஜ்மஹாலுக்கு போகிற பிளான் உங்களுக்கு இருந்ததுன்னா ஹாட் சம்மரில் போகாமல், அதாவது மார்ச் டு மே அந்த மாதிரி போகாமல் அக்டோபர் டு டிசம்பர் ஜான்வரி பொறுத்து வந்து பெட்டர் சீசனாக இருக்குங்க. ஸோ நம்மளால் தாங்க முடிஞ்ச அளவுக்கு குளிர் இருக்கும். பட் ஆனால் நைட் வந்து ரொம்பவே குளிராக இருக்கும் ஜான்வரி மந்த்தை பொறுத்த வரைக்கும் ஆக்ராவில். தாஜ்மஹால் வந்து ஷாஜஹான் கட்டினார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து கட்டுறதுக்கு 22,000 வேலையாட்கள், அதாவது 22,000 பணியாட்களை கொண்டு இந்த தாஜ்மஹாலை வந்து கட்டியிருக்காங்க. இது 1631 ஆரம்பிக்கப்பட்டு 1654 முடிச்சிருக்காங்க. 1631 வருஷம் கட்ட ஆரம்பித்து 1654 வருஷம்தான் வந்து இதை கட்டி முடிச்சிருக்காங்க. தாஜ்மஹால் பார்த்திங்கன்னா பாரசீக கட்டிடக்கலை அதோட ட்ரெடிஷனை வந்து ஃபாலோ பண்ணி தான் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இது மஹல் கல்ச்சரையும் வந்து ஆர்கிடெக்சரல் பேட்டர்ன்ஸையும் வந்து உள்ளடக்கி இது வந்து கட்டியிருக்காங்க. நம்ம டிக்கெட் கவுண்டரில் எடுத்து டிக்கெட்டுக்கு இந்த இடம் வரைக்கும் வரதுக்கு தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அப்புறமா வந்து நம்ம உள்ளே இருக்கிற மாஸ்க் பார்க்கணும் அண்ட் டாம்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா, அதாவது ஷாஜஹானுடைய சமாதியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இங்கே இருக்கிற இந்த டிக்கெட் கவுண்டரில் அகெயின் ஒரு டிக்கெட் எடுக்கணும். அண்ட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த டிக்கெட் கவுண்டர்லேயே இதுக்கும் சேர்த்து கூட எடுத்துக்கலாம். அண்ட் ஷாஜஹான் டாம்குள்ளே நம்ம போகிறப்ப அங்கே வந்து க்ளீனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, சுத்தத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்மளுடைய செப்பல்ஸ் எல்லாம் வந்து கழட்டிட்டு அந்த பேக் ஒன்று இருக்குங்க, அதில் வந்து நம்ம கால் வந்து கட்டிக்கணும். ஸோ அது வந்து சுத்தத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து மாஸ்க். அங்கே வந்து ஃப்ரைடே வந்து ப்ரேயர்ஸ் நடக்கும். ஸோ இந்த டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளை வந்து ஷாஜஹான் மும்தாஸோட கல்லறை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் வந்து நம்ம போகணும். அந்த கல்லறையில் வந்து கோல்டு கூட வைக்கப்பட்டிருக்குங்க, அதாவது கோல்டாலேயும் சில பகுதிகள் வந்து செய்யப்பட்டிருக்கு. அப்புறமா வந்து அங்கே ஆனால் உள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால் எடுக்கல. இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அழகான வியூ. அந்த கல்லறையிலேருந்து நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறமா இந்த வியூ பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து ஒரு இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம தாஜ்மஹாலோட வியூ பார்க்குறது ரொம்பவே அழகாக இருக்கும். உண்மையிலேயே இந்த இடத்துல இருந்து தாஜ்மஹாலில் நம்ம ரசிச்சுட்டே இருக்கலாங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் ரசிச்சுட்டே இருக்கலாம். அண்ட் யமுனை நதியோட அழகையும் சிறப்பையும் பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம், நிறைய சினிமாவில் பார்த்துருக்கோம், பாடல்களை கேட்டிருக்கோம். ஆனால் உண்மையிலேயே வந்து நேரில் யமுனை நதியோட அந்த அழகும் அந்த என்ன சொல்கிறது சில்னஸ்ஸு காற்று எல்லாம் சேர்ந்து இந்த வியூ பார்க்குறப்ப எங்கேயோ போன மாதிரி இருந்தது. கண்டிப்பாக இப்போ நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு அதை ஃபீல் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்ராவில் இருக்கிற ரெட் ஃபோர்ட்டில் இருந்து இங்கே தாஜ்மஹாலில் நடக்கிற கட்டிட வேலைகளை பார்க்க முடிஞ்ச மாதிரியான வசதியோடு அமைக்கப்பட்டிருந்தது ரெட் ஃபோர்ட்டும் அப்படின்றது இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ இங்கே என்ன வேலை நடக்குதுன்றதை அங்கே வந்து சிறையில் இருந்தபடியே ஷாஜஹான் பார்த்தார் அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். தாஜ்மஹால் எவ்வளோதாங்க, ரொம்ப அழகான இந்த இடத்த சுற்றி பார்த்தாச்சு. என் கூட சேர்ந்து நீங்களும் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கும் இதை காட்டினதுலே ரொம்ப சந்தோஷம். இப்போ தாஜ்மஹால் விட்டு நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறமா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் நிறையா இருக்கும் வெளியிலேயே. அங்கே வந்து ஆக்ராவில் இருக்கிற நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம வாங்கலாம். ரொம்ப எஸ்தட்டிக்காக இருக்கிற ஜுவல் பாக்ஸ், அதுக்கப்புறமா வந்து தாஜ்மஹாலோட மினியேச்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். அதே மாதிரி இங்கே வந்து ஆக்சசரிஸ் அண்ட் பேக்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். காஸ்ட்லி தான், பட் ஆனால் லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற பேடா வந்து டெல்லியில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆக்ராவில் அது வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் வச்சுருக்காங்க. நம்ம யூஸ்வலாக அந்த ஒயிட்டாக இருக்கிற பேடா மட்டும்தான் சாப்பிட்ருக்கோம், பட் இங்கே வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பை பை, see you and take care.